ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஒரு பிளானர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து இப்போ வந்து இன்றைக்கி கூட, அதாவது 28/6/2024 அன்றைக்கி பார்த்திங்கன்னா சட்டசபையிலே வந்து நம்ம அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் ஸ்டேட்டஸை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ அதில் என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் என்ன பிளான் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதை தொடர்ந்து தான் பார்த்திங்கன்னா இந்த பிளானர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு கேட்டகரிலையும் என்னென்ன போஸ்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2024-2025க்கு என்னென்ன பிளானர் வந்து இருக்குது, ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா 986 ஃபார்மசிஸ்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன பிளானர்னு பார்த்திங்கன்னா அது வந்து 2022 2023க்கான பிளானர் வந்து அது போட்டிருந்தாங்க. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா 2022 வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு 2023 எக்ஸாம் வந்து முடிஞ்சது. ஸோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் முடிஞ்சது. பட் ஒரு சில கேசஸ்னால பார்த்திங்கன்னா இன்னும் போஸ்டிங் வந்து போடாமல் இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எண்டில் இருக்குது, அவங்களுக்கு வந்து போட போகிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான பிளானரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அசிஸ்டன்ட் சர்ஜியன். ஸோ இந்த அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே தான் வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கு என்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்தோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் வந்து ஆல்மோஸ்ட் சேம் டேலே நடந்து பிப்ரவரி மாதமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போஸ்டிங் போயிட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1021 போஸ்டிங் வந்து அவங்களுக்கு வந்து ஃபில் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து அந்த 1021 போஸ்டிங் ஃபில் பண்ணுறப்ப என்ன சொன்னாங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் மூலிமா மறுபடியும் வந்து ஒரு 2500 அசிஸ்டன்ட் சர்ஜன்ஸை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவோம்னுட்டு பழைய போஸ்டிங்கு ரெக்ரூட்மெண்ட்டில் பண்ணிவிட்டு அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போதே நெக்ஸ்ட் டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து வித்தின் 1 மந்த்துக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஜூலை 15 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து 2023 2023க்கான பிளானரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1021 அசிஸ்டன்ட் சர்ஜன் வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் டன் பை எம்ஆர்பியின் 2023 2024. ஸோ இந்த ஆனுவல் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து முடிச்சிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபார்மசிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி பிளானர் வந்து வந்திருந்தது. ஸோ ஏன்னா 2022 வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க. ஆல்ரெடி 2019 வந்து ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டு ரெக்ரூட்மெண்ட் அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மொத்தம் 1002 வேகன்சி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து 986 தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் வந்து எக்ஸாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து 1002 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா சித்தா ஃபார்மசிஸ்ட், ஆயுர்வேதா அண்ட் ஹோமியோபதி ஃபார்மசிஸ்டோட டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து முடிஞ்சது. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க 30/4/2024 அந்த ஸ்டேட்டஸ் படி டீட்டெயில்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஸோ ஃபார் டன் பை எம்ஆர்பி. ஸோ ஆல்ரெடி முடிஞ்சது வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அப்படியே கண்டக்ட் பண்ணுற போகிறதுக்கு பிளானர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து அசிஸ்டன்ட் சர்ஜன் 1021, நம்ம ஃபார்மசிஸ்ட் வந்து 986, இதில் வந்து 1002 வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிளானர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஹேஸ் ப்ரொப்போஸ்டு டு கண்டக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி இயர் 2024 2025. அதாவது நெக்ஸ்ட் 2023 அதாவது 2024 இப்போ போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இதிலிருந்து நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே அது வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து முடிஞ்சிடும். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2024 அதுக்கான எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறப்பவே வந்து சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து காலி பணியிடங்களே வந்து இல்லாமல் அளவுக்கு வந்து நிரப்பப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி 2553 வேக்கன்சிஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2026 வரையுமே வந்து மினிஸ்டர் வந்து அந்த ப்ரெஸ் மீட்லேயே வந்து சொல்லியிருந்தார் 2026 வரையும், அதாவது அரைசிங் வேக்கன்சி அந்த லிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து எடுத்து இப்போ ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா 2553 வேகன்சிஸ் வந்து அது வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டுக்கும் வந்து நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 425 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. அது வந்து அடுத்த 6 மாதத்துலேயே வந்து நடக்கிறதுக்கெல்லாம் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வித்தின் இன்னும் ஒரு 1 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எடுத்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா டாக்டருக்கு வந்து 1 மந்தில் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. ஸோ மறுபடியும் ஃபார்மசிஸ்ட்டுக்கு அந்த மாதிரி வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது.
அப்படி இல்லைனாலையும் கண்டிப்பாக வந்து 6 மாதம் கழிச்சு 2025 ஸ்டார்டிங்லேயாச்சும் வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளானர் படி அவங்க வந்து கண்டக்ட் பண்ணும்போது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டுக்கு, அதாவது அலோபதி பிஃபார்ம் படித்தவங்க, டிஃபார்ம் படித்தவங்க, ஃபார்ம் டி படித்தவங்க எழுதக்கூடிய இந்த ஃபார்மசிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 425 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ ஆல்ரெடி 986 இருக்கிறது வந்து ஹியூஜ் நம்பராக தெரியுது, வந்து அதில் பாதி தான் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்க வேணாம். ஸோ 2019 வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 330 வேகன்சிஸ் தான் வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2022 தான் வந்து மறுபடியும் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 880 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது 300 அதுக்கப்புறம் 400 அந்த மாதிரி அப்புறம் 800 மாறுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 இயர் கழிச்சு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு 100 வேகன்சிஸ் ஏற்றி 986 வேகன்சிஸ் தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட்க்கு வந்து 2018. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 900 வேகன்சிஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இயரே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய நம்பர் 425 அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நெக்ஸ்ட் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வந்து நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து 425, பட் நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா டாக்டர்ஸ்க்கு வந்து 2026 வரையுமே வந்து அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி அதில் வரையும் எவ்வளோ வேகன்சி இருக்கோ அவ்வளோ வந்து ஃபில் பண்ணுறதா வந்து அதில் போட்டிருக்காங்க. 2500 ஆல்ரெடி 1000 வந்து 1021 ஃபில் பண்ணாலையும் மறுபடியும் 2553 வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார்மசிஸ்ட்டுக்கும் வந்து 2026 வரையுமே வந்து அரைசிங் அந்த வேகன்சி லிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி 2026 வரையுமே வந்து வரக்கூடிய வேகன்சிஸ் எல்லாம் வந்து லிஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த 425 விட வந்து அதிகமாக வேகன்சிஸ் நம்பர் போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து ரெக்ரூட்மெண்ட் வந்து வருது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசஸ்லாம் இல்லைனா அடுத்தடுத்து வரும்போது எல்லாருமே வந்து பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேட்டர்ன், அதாவது எல்லாருமே எழுதலாம். ஸோ இப்போ சீனியாரிட்டி அப்படின்னு போகும்போது வயசானவங்க மட்டும் பெனிஃபிட் ஆவாங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. இல்லை வெயிட்டேஜ்னும் போது நல்ல மார்க் எடுத்தவங்க மட்டும் வந்து போவாங்க. ஸோ இன்கேஸ் வந்து 12லேயோ இல்லை காலேஜ் டைம்லேயோ வந்து மார்க் வந்து கொஞ்சம் குறைஞ்சாலே அது லைஃப் லாங் வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ணும். பட் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிஃபார்ம் முடிச்சுட்டு மார்க் டிப்ளமோவில் வந்து கம்மியாக எடுத்தாலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமில் வந்து நல்லா படித்து எழுதுனீங்கன்னா வந்து மார்க் எடுக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து எழுதியிருப்பாங்க லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா 50,000 பேர்கிட்ட அப்ளை பண்ணி அதில் வந்து 40,000 பேர்கிட்ட எழுதியிருந்தாங்க. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1209 பேர் தான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. பட் அதில் 986 வேகன்சி தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து இவ்வளோ வேகன்சிஸ் வருது. மீதி ஆல்ரெடி ஒரு 40,000 பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவி லிஸ்ட்டில் வந்து போகாமல் கொஞ்சம் மார்க்லேயே வந்து நிறைய பேர் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இப்போ மறுபடியும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த எக்ஸாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணவங்களும் வந்து கண்டிப்பாக இந்த டைம் வந்து நல்லா படித்து வந்து கண்டிப்பாக ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸாம், ஸோ எந்தளவுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும்னு தெரியாது. அது இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து யாருமே அந்த ஒரு டிஃபிகல்ட்டியை வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ நல்லா படித்தவங்களும் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து ஸ்கோர் பண்ணாமல் வந்து ஃபெயில் ஆகி போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து நமக்கு தெரியும் எக்ஸாம் எப்படி வரப்போகுதுன்னுட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சினா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் இல்லை ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க. ஆக்சுவலி நான் வந்து ஒரு புக்கும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபார்மசிஸ்ட்டுக்கு தனியாக வந்து அந்த சிலபஸ் பேட்டர்ன் படி ஒரு புக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து வித்தின் 1 மந்தில் வந்து பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எப்படி படிக்கணும், ஃபுல் ஸ்ட்ராட்டஜி, அதை எப்படி நம்ம ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம், எந்தெந்த சப்ஜெக்ட் வந்தால் படிக்கலாம் ஈஸியாக, ஸோ எதில் வந்து அதிகமாக மார்க் கேட்பாங்க, ஸோ எல்லாமே வந்து அந்த புக்கில் இருக்கும். அந்த எல்லாமே வந்து தியரிட்டிக்கல் நோட்ஸாக இருக்கும். இது வந்து எம்சிக்யூஸ் புக் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் தேரி.
ஸோ நம்ம எம்சிக்யூஸ் வந்து நம்ம தேரி படிச்சுட்டு எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம டேரெக்டாக எம்சிக்யூஸ் போகிறது வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் தேரி படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அந்த எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிலபஸ் பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து தேரி புக் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கனாலே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் அப்டேட் படி தெரிஞ்சுக்க நம்ம ஃபார்மா யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.